நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ ஜர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நெறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குது. தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி கிட்டத்தட்ட 90% ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ வந்து தாவேகாவ எதிர்த்து தான் போட்டியிடுறதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பமா இருக்குன்னாங்க. இவர் பின்னாடி யார் இருக்கார் சார்? எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த செல்வன் அவங்க அண்ணன் செல்வன் இருக்கார் இல்லையா, அவர் ஏற்கனவே இந்த 2ஆம் உலகம்னு ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது. அதில் வந்து ஹீரோ ஆர்யா பண்ணியிருப்பார். அந்த ஆர்யா வந்து 2 உலகத்தில் வந்துட்டு இருப்பார். அவருக்குன்னு ஒரு உலகம், இன்னொரு உலகத்தில் வந்துட்டு இருப்பார். அவங்க அண்ணன் சொன்னது மாதிரி தான் இப்போ தனுஷ் ஒரு 2 உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தோணு வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நடிகர். நடிகருங்கிற அந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். அது ஒன்றும் தவறு இல்லை, ரைட், ஓகே. பட் இன்னொன்று உலகம் பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கி, அவருக்குன்னு வந்து ஒரு இடத்த கிரியேட் பண்ணி, அவர் ரசிகர் மத்தியில், அவருடைய உதவியாளர் மத்தியில் எல்லாருமே சிஎம் தனுஷ் வர்றாரு, வணக்கம் சிஎம் சார் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சிஎம்மாகவே இன்னொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா பல கனவுகளோடு அவர் இருக்கார். எனக்கு அவங்க அண்ணனாபம் தான் வந்து இதுதான். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த நலத்திட்டங்கள் வந்து இப்போ வழங்குற திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பதில் நம்ம ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய வேல்ஸ் காலேஜ் இருக்குது பக்கத்தில் வந்து நலத்திட்டங்கள் வந்து திடீர்னு ஒன்றும் புரியலடா, திடீர்னு தனுஷ் போகிறாரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டில் ஒரு கூட்டத்தை ஒரு 5000 பேரை சேர்த்துட்டாரு, ஒரு பெரிய ஒரு பந்தலை போட்டால் செஞ்சுட்டாங்க. பார்த்தா பக்கத்தில் ஐஸ்வரி கணேசன் நிற்கிறாங்க. எல்லாம் திடீர்னு வர்றாங்க. பார்த்தா தனுஷோடைய ஒரு பேனர் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. பக்கத்தில் ஒரு கட்சி இன்னும் ஆரம்பிக்க போகிறதுக்கான ஒரு கொடி ஏறுங்க ரசிகர் மன்றத்தில் வந்து ஒரு இயக்கத்தில் ஆரம்பிச்சிட்டா அந்த கொடி இருக்குது. திடீர்னு பார்த்தா திடீர்னு வர்றாங்க. ஒரு 7-8 ஆட்டோக்களை வந்து கூப்பிட்டு வச்சு சாவி கொடுத்து பக்கத்தில் கொடி பார்க்குறது, ஆட்டோவை பார்க்குறாரு, கொடியை பார்க்குறாரு. இதுதான் நம்ம கட்சி கொடிங்க மாதிரி விஷயத்த பேசுகிறாரு. இந்த நலத்திட்டங்கள் ஏன் திடீர்னு வழங்குறாரு ஒன்றும் புரியல. கேட்டால் நாளைக்கு வந்து அவருடைய பர்த்டே வருது, அதற்காக அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்தது. நிறைய பேரே ஸ்டேஜில் கூப்பிட்டாரு, குழந்தைகளுக்கு ஏதோ கொடுக்குறாரு. வயசானவங்களாம் பொசுன்னு காலில் விழுறாங்க, சிறு குழந்தைகள் காலில் விழுறாங்க. பட் அந்த காலில் விழுற கலாச்சாரமே இப்போ வந்து மாறி போயிருக்கு. முந்தைய ஆட்சியில் பார்த்து தரையை தவிழ்ந்து போனதை பார்த்தோம், காலில் வந்து பார்த்தா காரை தொட்டு கும்பிடுறது, கார் டயரை தொட்டு கும்பிடுறதுலாம் பார்த்தா அந்த கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிச்சு இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் அந்த கலாச்சாரத்தை மீண்டும் தனுஷ் கொண்டு வந்துருவாருன்னு ஒரு பயம் வேற நமக்கு வருது. முதல்ல அந்த வயசு மரியாதை இருக்குது. குழந்தைகள் விடுறது தப்பு, வயசான விடுறதும் தப்பு. பட் ஸ்டேஜில் பின்னாடி யாரோ நிற்கிறாங்க. அவருடைய பார்வை அந்த கட்சி கொடி அரசியலுக்கான வருவதற்கு முன்னோட்டமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஆட்டோ கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த ஆட்டோ கொடுத்ததுக்கு முன்னாடி தான் எனக்கு முன்னாடி ஒருத்தருடைய ஞாபகம் வருது. அவர் இப்படி தான் ஆட்டோ கொடுத்த ஆரம்பித்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுடைய முன்னாள் உதவியாளர். ஒரு ஆட்டோ கொடுக்குறாரு, வர்றாரு, டக்குன்னு போகிறாரு. விஜய் அவர்கள்லேருந்து நிறைய இது யார் அது புதுசாக வர்றது, விஜயை பற்றி நிறைய சேனல் கொஞ்சம் தரைக்குறைவாக பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ முக்கியமாக ஒரு கட்சி அவரை தூக்குது. ஆஹா, இதுதான் நல்ல வாய்ப்பு, இவரை வச்சு நம்ம விஜயை அடிப்போம், மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி குறைக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு அவரும் நிறையா விஷயங்களில் வந்து ஒரு இன்னைக்கு அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய செய்த உதவினால தான் இன்றைக்கி ஒரு டாப்பில் இருக்கார். அந்த நன்றி கூட இல்லாமல் நிறையா விஷயங்கள் பேச ஆரம்பித்தார். பட் அந்த கட்சிக்குள்ளே போகிறாரு, கட்சியில் சேர்றாரு, விஜய் அவரை பற்றி கண்ணாபுனான்னு பேசுகிறாரு. தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடி போகுது. பட் அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவர் ஏதோ ஒரு சங்கம் மாதிரி கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டு அந்த மெயினான ஒரு கட்சியில் வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டு வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து இவ்வளோ பண்ணுறாருங்கிறது அந்த கட்சிக்கு தெரியல. இவர் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு. நெருங்கி போகும்போது தான் தேர்தல் வரும்போது ஒரு சீட்டு கேட்குறாங்க. சீட்லாம் கொடுக்க முடியாது, கழுத்தாம்பட்டில் அடித்து வெளில அனுப்புகிறாங்க. வெளில ஓடி வர்றாரு. அவ்வளோதான். இதுதான் அந்த கட்சியினுடைய பலம் என்னங்கிறது கொஞ்சம் தெரியாமல் போய் விஜய் அவர்கள் தரைக்குறவாக பேசினுடைய விளைவு எம்எல்ஏ சீட்டு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் பேசுகிறது போதும், மக்கள் மத்தியில் ஒவ்வொருடைய பார்ட்டு முடிஞ்சுன்னு அடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஊரில் போய் உட்காந்துட்டு இந்த நம்ம அது என்னென்னா, சில ஊர்லாம் திண்ணை இருக்கும் வீட்டு வாசலில். அந்த திண்ணையில் வந்து வயசானவங்க படித்ததை உட்காந்துட்டு பொழுது பேசிக்கிட்டு படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவர்களை பூரா தூக்கத்தில் எழுப்பி ஒரு கொடியை கொடுத்து அவர் சார்பாக வந்து ரோட்டில் நிற்க வச்சு, நான் நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறேன், நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி இப்போ போய் பேசி வச்சுருந்த பார்க்க முடியுது. எனக்கு இப்படி பார்த்தோன்னே இன்னொரு சீன் நான் ஒரு வடிவேல் கம்பெனி நான் வருது. இந்த வேலையெல்லாம் சும்மாவே படுத்துட்டு இருப்பார். அப்போ ஒருத்தர் வந்து வேலை இல்லாமல் சும்மா படுத்து, ஏண்டா வேலையெல்லாம் சும்மா படுத்துட்டு எவ்வளோ பெரிய வேலை திரும்பட்டா உனக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுற காமெடி இருக்கு இல்லையா. எனக்கு அந்த காமெடி தான் இந்த விஜய் அவருடைய முன்னாள் விளையாடி இப்போ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. அவர் எதுக்காக போகிறாருன்னு தெரியல. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது தனுஷ் அவர்கள் ஆட்டோ கொடுக்கும் போது. இப்போ எதற்கு இந்த ஆட்டோ கொடுத்தாரு, ஏன் திடீர்னு நலத்திட்ட உதவிகள், இத்தனை வருஷம் அவர் எங்கே போனார், கடந்த 5 வருஷமா இல்லை, அதுக்கு முந்தின 5 வருஷமா இல்லை. ஏன்னா அப்போ ஏதாவது அவர் பேசி பண்ணார் அப்படின்னா படங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ அவர் எதை நோக்கி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தான் இந்த கொடியை உள்ளே கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறது அவருடைய உடன் இருக்கிற உதவியாளர்கள்.
இப்போ எப்படி அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து ஜெகதீஷ் அவர்கள் இருந்து பேக் போனாக இருந்து பண்ணாரோ, அது மாதிரி இப்போ தனுஷ்க்கு வந்து ஸ்ரேயாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இப்போ ஒரு ஐடி விங் வச்சுட்டு கூட்டத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸோ தனுஷ் வந்து சிஎம்மா சொல்லணும்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதெல்லாம் ரசிகர் மன்ற தலைவர் ஒருத்தர். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து ரசிகர்கள் நிற்க வைக்கணும். ஏன்னா இங்கே டிவிக்களுடைய முழு வெற்றியை தடுக்கணும். அவர்கள் முழு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா எல்லா இருந்தாலும் மூடப்பட்டோம். ஏன்னா இங்கே வார்டு அண்ட் கவுன்சிலரு, மேயர்கள், பலதரப்பட்ட போஸ்ட்டுகள் உள்ளாட்சியில் நமக்கு இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போது அவர்கள் ஒரு பக்கம் உள்ள நுழைஞ்சு டிவியில் வெற்றியை தடுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் தனுஷ் வரும்போது அவருடைய தனுஷுடைய ரசிகர்கள் உள்ளாட்சியை நிற்க வச்சு டிவிக்கனுடைய வெற்றியை மேக்ஸிமம் தடுக்கிற வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தனுஷ் உடந்தைய போகிறது மாதிரி தான் ஒரு செய்தி நமக்கு வருது. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இடைத்தேர்தல் ஒன்று வரப்போகுது. இப்போ 7 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த 7 இடங்களில் தனுஷ் ஒரு இடத்துல நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு வந்தது. அது சரி, ஓகே, அரசியலுக்கு யார் வேணால் நிற்கலாங்கிற ஒரு பக்கம் பேசினா கூட இந்த 7 இடைத்தேர்தல் வரும்போது தான் இப்போ தனுஷனுடைய ஒரு ஆர்வக்கோளர்கள் உள்ளவர் இல்லையா. ஏற்கனவே நிறைய பேர் பேசுகிறது என்னென்ன இண்டஸ்ட்ரியில் தனுஷ் ஒரு நிலையான இடத்த பிடிக்கணும். இப்போ படம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர் விட்டு போன இடத்துல போய் நிற்கட்டும், அதற்கப்புறம் அரசியலுக்கு வரட்டுங்கிறதா மற்றவருடைய பார்வையை பேசப்படுறதா இருக்கு. இப்போ இங்கே வந்து இடைத்தேர்தலில் 7 இடங்களில் ஒரு இடத்துல நிற்போம் நம்ம. ஸோ தனுஷுடைய பார்வை வந்து எப்படியாவது விஜய் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க, உட்காந்துட்டாரு, இப்போ நம்ம நின்று ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகிட்டு தான் இருக்குது. இவர் வந்து மக்கள் நினச்சிருக்காரு தெரியாது. ஆனால் மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்கணும். அது தனுஷ் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காருங்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு ரசிகர்கள் நிற்க வச்சாலோ, இடைத்தேர்தல் அவர் நின்னாலோ அப்போ தான் என்ன இருக்குங்கிறத தெரிய வரும். அவருக்கு அப்போ தான் புரிய வரும். ஏன்னா தனுஷை இழுத்து விஜய்க்கு எதிராக களத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தகவலும் வருது. ஏற்கனவே இந்த ஒரு ஆட்டோ விஜயோட முன்னாள் உரையாளர் எப்படி வந்துட்டு இப்போ போய் ரோட்டில் நிற்கிறங்கிறது தெரியும். இப்போ தனுஷ் அவசரப்பட்டு இறங்கி, யாரையும் நம்பி இறங்கி, அவரும் இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் அரசியல் இல்லாமல் நடு ரோட்டில் போய் நின்றக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்மளும் அதை தான் சொல்ல வரோம் நமக்கு அதை. ஸோ ஒரு நடிகரை அழிக்கணும்னு சொல்லி இன்னொரு நடிகரை வந்து உள்ளே இறக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தனுஷுக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா இங்கே விஜய் அவர்கள் முதலமைச்சர் பிறகு ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. அவர் நேற்று கூட நலத்திட்டங்களை பற்றி அவர் பேசும்போது விஜய் அவர்களை பற்றி ஒரு டாபிக் கூட எடுக்கலை. ஆனால் இங்கே முக்கியமாக பார்க்கும்போது தலை அஜித்தை பற்றின ஒரு விஷயத்தை ஒன்று எடுத்தார். அப்போது அஜித் வந்து அரசியலுக்கு வரல, அவர் கார் ரேஸ் சினிமான்னு போயிட்டார். இப்போ விஜய் அவர்களுக்கு பிறகு வர்றது நாம. அப்போ அஜித்துடைய ஆதரவும் ரசிகர்கள் ஆதரவும் விஜய்க்கு இருந்தது, அது இன்னமும் இருக்கு. ஸோ இந்த வாக்குகள் வரும்போது கூட அஜித்தோட ரசிகர்களும் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டதாக ஒரு தகவல் இருக்கு. இந்த தனுஷுடைய பார்வையில் அஜித் எப்படியாவது நம்ம ப்ரைஸ் பண்ணி பேசணும்னா, ஸோ அவருடைய ரசிகருடைய ஆதரவு நமக்கு வரணும், அதை திருப்புவோம். இந்த உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலையும் நிற்க வச்சா நமக்கு அவருடைய ஆதரவு தேவைங்கிற அளவு தான் நேற்று மேடையில் தலை அஜித்தை பற்றி பேசினதாக தான் நான் நினைக்கிறேன். நினைத்தேன் தமிழகத்தில் உங்கள் துறையிலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர்னா அவருக்கு ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லி ஒரு கிரீட்டிங் பண்ணுறது வந்து இதுவரைக்கும் தனுஷ் பண்ணலைங்கும் போது அவருடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது. அப்போ விஜயை ஒரு பக்கம் பார்க்கும்போது அஜித்தை வேற மாதிரி பார்க்குறாருங்க போது இங்கே ஒரு சுயநலமாக தான் தெரியுது நமக்கு அதை. ஸோ அந்த அஜித் ரசிகர் தன் பக்கம் இழுக்கிறது மாதிரி ஒரு சூழலை போகிறான்னு சொன்னேன் இல்லையா. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களையும் இழுப்பவர்கள் வேலையும் அவர் பண்ணிட்டு இருக்க ஒரு தகவல். ஆனால் இதை ரஜினி ரசிகர்கள் விரும்பலை. என்ன காரணம்னா ஏற்கனவே ரஜினி சார் இப்போ படங்களில் ஒரு 3 படம் பிஸியாக பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பிரச்சனை வந்துச்சு, 3 வீடியோ விட்டார், விளக்கம் கொடுத்துட்டு இப்போ ஷூட்டிங் மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இங்கே தனுஷுடைய பார்வையில் ரஜினி அவர்கள் தான் தனுஷையும் அரசியலுக்கு வர சொல்கிறாருங்க மாதிரினா ஒரு பார்வை ஒரு பக்கம் திரும்புது. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்காங்க, தேவையில்லை இது ஒரு பிரச்சனை சொல்லி ரஜினிக்கு இந்த தகவல் போய் அவரு இதை விரும்பலை. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டார். இப்போல்லாம் சம்பவம் தான் என்னுடைய ஃபோட்டோ எதையும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை அவர் தகவல் வீடியோ ஒன்று வெளியிட்டார். இப்போ ரஜினி அவர்களுடைய பேர் அடிப்படக்கூடாது, திரும்பி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவர் விளக்க முடிய நெசசிட்டி போகுமேன்னு சொல்ல ரஜினி ரசிகர்களும் விரும்பலைங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு வருது. இதை ஆனால் யார் எதை சொன்னாலும் சரி, இந்த செவிடங்கால சங்கு ஊதுறது மாதிரி எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனுஷருடைய மனநிலை நான் அரசியலுக்கு ஒரு உறுதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி இருக்கிறதா தான் எனக்கு வந்து ஒரு செய்தி. அது இப்போ அவர் வந்து அந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கொடி தான் கட்சியின் கொடியை அறிவிக்க போகிறார். இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பாக கட்சியினுடைய பெயரை அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த ரஜினி ரசிகர்கள் பிடிக்காத ஒரு விஷயம், ஆனால் அஜித்தோட ரசிகர்கள் தன் பக்கம் இழுக்க வேண்டிய ஒரு நோக்கம், அப்படிதான் இதை நான் பார்க்கிறேன். அவர் பேசுனது நேற்று, அந்த நலத்திட்ட உதவி கொடுத்தது, இது எல்லாமே பார்க்கும்போது விரைவில் இடைத்தேர்தல் நிற்கிறதுக்கும் உள்ளத்தில் நிற்கிறத வச்சு மக்கள் மனசிட்ட போயிட்டு ஓட்டுகளை வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு இடம் பிடிக்க வேண்டுங்கிற அந்த நோக்கம் மட்டும்தான் தெரியுது.
இது எப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரியும் சார். ஸோ இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ளே வர்றது மாதிரி சூழ்நிலை ஒன்று போயிட்டு இருக்க சமயத்தில் நேற்று அவர் பேசவும் பார்த்தோம்னா தேசிய விருது கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த கையில் எடுத்தார். ராயன் படத்துக்கு சிறந்த படம், கேப்டன் மில்லர் படத்துக்கு வந்து ஜூரியோட ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு கொடுக்கப்பட்டது. 2 அவார்டு வாங்கிட்டு போனோம். ஆனால் இதுக்கு சிறப்பான சில படங்கள் இருந்ததுங்கிறது எல்லாருடைய அதை விமர்சனத்துக்குள்ளானது தான். அந்த வருஷத்தில் 2024 வந்த படங்கள் ராயனோட சிறந்த படங்கள் 5-6 படங்கள் இருக்குது. ஏன் கொடுக்கல அப்படி? இப்போ இங்கே என்ன விளக்கத்தை கொடுக்குறாரு இவர்? நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி என்னுடைய ராயன் படத்தை கொடுத்ததுக்கு நீங்கள் பேசுகிறீங்கள, அப்போ என்னுடைய படமான இந்த புதுப்பேட்டை, மரியானு, வட சென்னை, மயக்கம் என்ன, இதுக்கெல்லாம் ஏன் கொடுக்கலைங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்கலைங்கிறாரு. அந்த படங்களை அவர் பார்த்துருக்காருல்ல. புதுப்பேட்டை எப்படிப்பட்ட படம், வட சென்னை எப்படிப்பட்ட படம், மரியான் எப்படிப்பட்ட படம், மயக்கம் என்ன, இதுக்கெல்லாம் தேசிய விருது கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இப்போ தேசிய விருது என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல தனுஷ். ஈஸியாக தேங்காய் மரத்தில் போய் பிடிக்கிட்டு வர இளநீ மாதிரி பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக இதுங்க கிடைச்சிருச்சுல்ல, ராயனுக்கும் கேப்டனுக்கு கிடைச்சதுனால அவர் இதுதான் தேசிய விருதுனா இதுதான் அப்படிங்கிற நினச்சிதான் அந்த படம் லிஸ்ட் எடுக்கிறார். ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குங்க. அந்த படத்தெல்லாம் கொடுத்தா என் வன்முறையில் என்ன இருக்கும் புதுப்பேட்டையிலலாம், ரத்தம் பிளிரடிச்சுட்டு போகும். வட சென்னை எவ்வளோ அசிங்கமான ஆபாசமான வசங்களை வெற்றிமாறன் வச்சுருப்பார். படம் பாருங்க தெரியும். நம்ம வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது ஓகேங்க, பெஸ்ட்டு படம், கைத்தட்டா ரசிக்கிறோம், நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் தேசிய விருதுன்னு எடுத்துக்கும் போது அதையும் வட சென்னை தரலைங்கிறாரு. புதுப்பேட்டை என்ன கொடுமைங்க இது. ஆபாசமான வசங்களும் அருவருப்பான காட்சிகளும் நிறைந்த வெற்றிமாறன் பண்ண அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஏன் கொடுக்கல பண்ணா, அதே வெற்றிமாறன் இடத்துல அசுரனுக்கு கொடுத்தாங்கல்ல, இல்லை ஆடுகளத்துக்கு கொடுத்தாங்கல்ல, அது சிறந்த படம் பார்க்கப்பட்டுச்சு. அப்போ ராயனுக்கு இது கொடுக்கப்பட்டது, இது வந்து கம்பேரிசன் பண்ணுறார். அப்போ நியாயப்படுத்துறாரு. தேசிய விருது தகுதியான ஆள் நான், நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாருங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இங்கே தேசிய விருது கொடுக்கப்பட்டதில் வந்து கலா மாஸ்டர் ஜூரியாக இருக்காங்க. கலா மாஸ்டர் யார்கிட்ட இருக்காங்க? பிஜேபி கட்சியில் இருக்காங்க. அப்போது தனுஷுடைய அரசியல் பிரவேசம் 5 வருஷமாக பண்ணாதது இப்போ திடீர்னு உள்ளே வருது பார்க்கும்போது, யாரோ உள்ளுக்குள்ளே தனுஷை இழுத்து கொண்டு வந்து வச்சு விஜய்க்கு எதிராக களத்தில் இருக்கிற ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இது தனுஷுக்கும் காதுக்கு போயிருக்கு. அதனால தான் இந்த விஷயத்தை சொல்லி கையில் எடுத்து பேசுகிறத நான் பார்க்குறேன். அப்போ தகுதியான படங்களை விட்டுட்டு இந்த படங்களை கொடுக்கும்போது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது. இதை கடந்த ஒரு 10 நாளாக இதுதான் போகுது. அப்போ உங்களை வந்து நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாமே இண்டஸ்ட்ரியில் பேசுறதுன்னா விஜய் விட்டு போன இடத்த நீ போய் ஃபஸ்ட்டு பிடிச்சாலே போதுங்க. அப்புறம் நீ வந்து கட்சி ஆரம்பித்து அவர் பிடிச்ச இடத்துக்கு பிடிக்கிறதுக்கு வா. இதையும் விட்டு அதையும் விட்டுட்டு போய் இப்போ நடுரோட்டை நின்ற வேணாம். நான் ஏற்கனவே ஒருத்தர் அந்த மாதிரி நின்றுட்டாங்க. அதான் அரசியல் பலம் வாய்ந்த கட்சிகள் யூஸ் பண்ணுறவரை யூஸ் பண்ணாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ பகடக்காயாக மாறிடாத அப்படிங்கிறதா தனுஷுக்கு சொல்லப்பட்டாலும் அவர் காதில் வாங்குற நிலைமையில இல்லை. விஜய்க்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டும் என்ற முடிவு தனுஷ் எடுத்துட்டார். ஸோ உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலையும் தனுஷ் இருக்கிற ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிற தகவல் நமக்கு வருது. இடைத்தேர்தலில் டிவிக்கு மிகப்பெரிய வேட்பாளர் யார் நிற்கிறாங்களோ அவர் எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் போயிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது. ஸோ அதனால் இந்த தேசிய விருது கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா ஒரு தகவல். தமிழகத்தில் இத்தனை வருஷமாக இறங்காமல் நலத்திட்டங்கள் பண்ணல, ஒன்றும் பண்ணல, மக்களை சந்திக்கலையும் போது திடீர்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து ஸோ இந்த உதவியெல்லாம் பண்ணுறது மாதிரி பண்ணி அரசுக்குள்ளே இறங்கி நம்ம ஊருக்குள்ள வரணுங்கிற நோக்கத்தோடு யார் புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தனுஷுக்கும் தெரியும், எல்லாருடைய பார்வைக்கும் தெரியுது அதை. பட் இந்த பக்கம் இப்படி போகும்போது அவருடைய நிலைமை என்ன ஆகும்? சினிமாவா அரசியலா ரெண்டும் இல்லாமல் கூட்டு கொண்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் போய் இங்கே ரோட்டில் நின்று வயசானவங்களை கூப்பிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தனுஷும் ரசிகர்களை நம்பி ஏதாவது நிற்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்குது. ஆனால் இதை தனுஷ் தான் யோசிக்கணும். வர்றது பெருசு கிடையாது, வரலாம். வந்ததுக்கு பிறகு யோசிக்கிறத வரதுக்கு முன்னாடி யோசிக்கிறதா ரொம்ப தெளிவான ஒரு முடிவுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். தனுஷ் இல்லை சார், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அதோட நோக்கம் கரெக்டாக இருக்கணுன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் திடீர்னு உள்ள வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது மக்கள் யோசிப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா, கடந்த ஆட்சி டிஎம்கே கட்சி நடந்தது, அதற்கு முன்பாக அண்ணாடிஎம்கே ஆட்சி நடந்தது, 10 வருடமாக நீங்கள் டாப்பில் தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்கமிங் ஹீரோ கிடையாது. அப்போ எதுக்காவது நீங்கள் குரல் கொடுத்தீங்களான்னா இல்லை, எதுக்காவது பேசுனீங்களான்னா இல்லை, மக்களை போய் சந்திச்சிங்களான்னு இல்லை. இப்போ இங்கே விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு விஷயத்துக்கு வந்து உட்காந்த உடனே நீங்கள் பின்னாடியே வரணும்னு சொல்லி ஒரு கொடியை ஆரம்பித்து அதை ரசிகர் மன்ற கொடின்னு சொல்லி இப்போ அரசியல் நீங்கள் வரணும்னு நோக்கம் எதுன்னா,
விஜய் அவர்களை எதிர்த்து டிவிக்கு எதிர்த்து அவருடைய செயல்பாடு இருக்கிற நோக்கம் இதுதான் அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. இத்தனை விட நீங்கள் நலத்திட்ட உதவிகள் செய்கிறது, இப்போ செஞ்சது நல்ல விஷயம். ஆட்டோ கொடுத்தது, இப்போ பசங்களுக்கு புக்ஸ் கொடுத்தது, அது கொடுத்து எல்லாமே நல்ல விஷயம். ஆனா அது வந்து கொடி பக்கத்துல வச்சுட்டு கொடுக்கும் போது கொடியை மனசுல பதிய வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதான உண்மை தானேங்க. எல்இடி ஸ்க்ரீனில் தனுஷ் ஃபோட்டோ வருது, ஃப்ளாக் வருது, பக்கத்தில் கொடி இருக்கு. ஐஸ்வரி கணேஷோட ஐஸ்வரி கணேஷ் பக்கத்தில் இருக்காரு. அவர் தான் ஃபண்ட் பண்றாரா? ஆமாம், இருக்கலாம். பட் ஆனால் இங்கே ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ கல்வி தந்தை அப்படிங்கிற இப்போ போட்ட ஒரு பேர் இருக்கு, நல்ல நிறைய யூனிவர்சிட்டி வச்சுருக்கீங்க, காலேஜ் வச்சுருக்கீங்க. பட் உங்களுடைய பார்வை தனுஷை கொண்டு வந்து புஷ் பண்ணி நீங்களும் கொண்டு வந்து வர மாதிரி இருந்தது அப்படின்னா அது எதை நோக்கி அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே வரும். ஐஸ்வரி கணேஷ் பின்னாடி யார் இருக்காங்க? அது இருக்கும். நீங்கள் சங்கிலி தொடர் மாதிரி நீங்கள் தொடர்ந்து நெட்வொர்க் பெருசாக தான் போகும். பட் நீங்கள் களத்தில் இறங்கிறது யார்? இறங்கி அதனுடைய செயல்பாடு சரியில்லாமல் மக்கள் மனசு இல்லாமல் போனால் யாருக்கு நஷ்டம்? அவருக்கு தான் நஷ்டம். இது எல்லாமே யோசிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து இதே சாதாரண விஷயத்தில் வரல. அவர் பல வருடங்களாக 2010 நிறைய நலத்திட்டம் கொடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நிறைய படங்கள் இதனால அவர் பிரச்சனைகளை மாட்டிச்சு. படங்கள் மாட்டியிருக்கு, எத்தனையோ படங்கள், கத்திலிருந்து, சர்க்கார்லேருந்து, தலைவாலிருந்து, பிகிலிருந்து எத்தனையோ படங்கள் மாட்டியிருக்கு உங்களுக்கு. அதை அவ்வளோ சர்ச்சைகளை தாண்டி மக்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. பல கோடிகளை கொடுத்துருக்காரு. வெள்ளம் வரும்போதெல்லாம் எவ்வளோ கோடிகளை இறைச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ நலத்திட்டங்களை பண்ணி சைலண்டாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களை எதிர்த்து நின்று தான் தனி ஒரு மனிதனாக நின்று ஜெயிச்சார். எல்லாரும் பல பேர் கூட்டணியோட வந்து ஜெயிச்சாங்க. தனி ஒரு மனிதனாக வந்து நின்று ஜெயிச்சு மக்கள் மனசில் இடம் பிடிச்சார். பட் யாருனாலும் வரலாம்ங்கிறது வேறு விஷயம். இது வந்து நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தணும். யாருடைய பின்புலத்திலையும் நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் வந்து உளுந்தீங்க அப்படின்னா திரும்பி எந்திரிக்கிறது கஷ்டம். தனியாக தில்லா விஜய் அவர்கள் வந்து நின்னது மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். தனியாக நின்று முயற்சி பண்ணி பாருங்க. மக்கள் ஆதரவு கிடைச்சா சந்தோஷம்தான், தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, மற்றவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, இதை தனுஷ் சிந்திக்கணும். மிகப்பெரிய இடத்துல இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அதை தக்க வச்சாலே பெரிய விஷயம். பட் ஆசைகள் படலாம், பேராசைகள் படக்கூடாது. பட் அதற்கு உங்களுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். மக்களை போய் சந்திக்கணும். பட் திடீர்னு இப்போ வந்தது தான் இது இத்தனை கேள்விகளுக்கு இப்போ தனுஷ் இடம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா தோணுது. ஓகே சார். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில இயக்குனர்கள்லாம் மேடை போட்டு இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு எல்லாரும் ஜனநாயகன் படம் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சாப்பிட்டு போனாங்க. என்னடா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு குரூப் வந்து கரெக்டாக பேசிட்டு போகுது, இந்த குரூப்பை காணுமே கடந்த 5 வருஷம். இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விஜய் அவர்கள் கட்சி ஜெயிச்சு வரும்போதோ வர்ற உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய அந்த இது உடைக்கலாம், பிரிக்கலான்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னு இப்போ இறக்கி விடுறாங்க. ஏன்னா இதில் இந்த முறை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, இதில் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பல பேச்சுவார்த்தைகள் பல இடங்களில் போயிட்டுருக்குங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலையும் டிவிகேனுடைய விஜயவருடைய மிகப்பெரிய வெற்றி வரும்போது தான் எல்லாருமே டோட்டலாக அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மான் சொல்கிறது மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. விரைவில் இடைத்தேர்தலுடைய ரிசல்ட்டும் உள்ளாட்சியுடைய ரிசல்ட்டும் டிவிகேனுடைய மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை யாராலும் அசைக்கவே முடியாத இடத்துக்கு விஜய் அவர்கள் போய் நிற்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய ஆட்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் மக்கள் பார்வை இருக்குது. எல்லா அரசியலுடைய பார்வை மேலே தான் இருக்குது. ஜனநாயகன் படம் வந்து ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு, இதை பார்க்க மாட்டாங்கன்னு பல பேர் வந்து தப்பாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இன்னும் ஆதரவு அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோக்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக போய் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு ஃபேமிலியோட ஆதரவு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பண்ணோன்னா நம்மளை விட புத்திசாலி வேறு யாருமே கிடையாது. பின்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ கொடுக்குறாங்க பண்ணுறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் நில்லுங்க, மற்றெல்லாம் நாங்கள் இறங்கி பார்த்துக்குறோன்னு சொல்லி நினச்சாங்க, அது எங்கேயோ போயிடும். ஏன்னா ஏற்கனவே காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு பண்ண முயற்சியே போயிடுச்சு. மீண்டும் ஒரு நடிகரை உருவாக்குறது விஜய் அவருடைய மக்கள் மத்தியில் இமேஜை குறைக்கணும், அந்த நடிகை உருவாக்கணுங்கிறது. ஆனால் பழம்பெரும் கட்சிகள் வந்து ஒரு நடிகரை மீண்டும் உருவாக்குறதுக்கான வேலையில் ஈடுபட மாட்டாங்க. நீங்கள் அரசியல் வாட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர உங்களை மேலே கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து தனுஷுக்கு புரியுமான்னு தெரியல. புரியலன்னா அவங்க அப்பா கஸ்தூரிராஜா இருக்காரு, அவரையாவது புரிய வைக்கணும். உங்கள் அண்ணன் செல்வரான் இருக்காரு, அவரையாவது நீங்கள் புரிய வைக்கணும்.
பட் யாரை புரிய வச்சாலுமே தனுஷ் கேட்குற நிலைமையில் இல்லைங்கிற தகவல் தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு வடிவேலுடைய அவருடைய முந்தகால ஒரு 10 வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஃபேட் அவுட் ஆனார், எப்படி காலியானார் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒருத்தரே கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்கார். இந்த மாதிரி பல நடிகர்களும் காலியாக இருக்காங்க. இது வந்து நம்ம அவர் நல்லதுன்னு சொல்கிறோம், அதை மனசில் எடுத்துக்காமல் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அடுத்த சிஎம் நான் தான் பார்க்குறீங்களா அப்படின்னு நினச்சாருன்னா அது அவருடைய விருப்பம். ஒரு நல்ல நடிகர், அவ்வளோதான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல நடிகர். எப்போவுமே நல்லா இருக்கிறவங்கள தான் காலி பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று வரும். இப்போ அந்த குரூப் கிட்ட மாட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். மற்ற ரிசல்ட் என்னென்னா அவரே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார். கண்டிப்பாக சார். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவருடைய என்ட்ரியை பற்றி அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.